ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. பரிசுத்த பிதாவே, இந்த காலவேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த காலவேளை தகப்பனே, உங்களுடைய பரிசுத்த பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வந்து எங்களுடைய ஆவியானவர் தகப்பனே நீர் ஆளுகை செய்யும்படிக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த பிரசன்னத்தில் தகப்பனை எங்களை தாழ்த்துகிறோம். அப்பா, அந்த புதிய மாதத்தில் எங்களை கொண்டு வந்து ஆண்டவரே, இந்த 4 மாதம் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாசத்தில் உங்கள் சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவர் நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக, இரக்கத்திற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த காலை ஆராதனை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்கள், ஆராதனைகள், சாட்சிகள், ஆண்டவரே வசனங்கள், தகப்பனே சிறுபிள்ளை வார்த்தைகள், ஆண்டவரே தகப்பனே ஜெபங்கள், ஆண்டவரே தகப்பனே துதிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை, ஞானஸ்தான ஆராதனை, தகப்பனை மால் நடக்கூடிய பஸ்கா பண்டிகையின் ஆராதனை எல்லாத்துடைய பாதத்தில் தருகிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி ஆவியானவர் தகப்பனை இந்த முழு நாளும் உங்கள் பிரசன்னத்தில் நாங்கள் நின்று உம்மை துதிப்பதற்கு, உம்மை ஆராதிப்பதற்கு கர்த்தர்களுக்கு கிருபை தரும்படிக்காக செபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே துதிக்கிறோம். நீ எல்லா பகுதியும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும். வரவேண்டிய ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கும்படிக்காக செபிக்கிறோம். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்சம் சேர்ஸ்லாம் கேப் இல்லாமல் லைனில் கொஞ்சம் அப்படியே உட்காரலாம். கொஞ்சம் வாங்க, ஜென்ஸ் ஆகிருக்கட்டும், லேடிஸ் சைடாக இருக்கட்டும், கொஞ்சம் கேப். பின்னாடி வரவங்க நீ கொஞ்சம் வருவாங்க. வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல், கேப் இல்லாமல் உட்காந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த கேப்பெல்லாம் ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனை ஆராதிக்கலாம். ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்து அவரை துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு தேவன் கொடுத்த அந்த பாக்கியத்தை நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்தி, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மைகள் செய்த இயேசுவுக்கே நன்றி, நன்றி, நன்றி என்று நாள்தோறும் போற்று வேண்ட பாடலை நாம் கைகளை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்துக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். தேவன் தாமே நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே.
எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுது ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுது ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்தீர், என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்தீர். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்தீர், என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்தீர், என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. தேவன் அருளிய சொல்லி முடியாதே. தேவன் அருளிய அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுது ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுது ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது,
பல நன்மை இயேசுவே ஆமென். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த சிகரமனதரா. நன்றி 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 இயேசுவே என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. அப்பா, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி. அப்பா, உம்முடைய இரக்கங்கள் மேலானது ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அளவில்லாத அளவில்லாத கிருபைகள், அளவில்லாத கிருபைகள், சொல்ல முடியாத ஈவுகள், 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 ஒவ்வொன்றுக்காக நன்றி சொன்ன 4 மாதத்தை கர்த்தர் நடத்தி வந்த நினைத்து, ஓ நன்றி 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 நன்றி. இந்த 4 மாதங்கள் கர்த்தரங்களை சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு, எத்தனை ஆபத்துகள், எத்தனை மரணங்கள், எத்தனை கண்ணிகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை பாடுகள். ஆனாலும் என் தேவன் எங்களை கைவிடாதபடிக்கு நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உங்க பிரசன்னங்கள் மட்டுமா நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியதப்பா. இந்த காலவேளை தகப்பனே, எங்களோட பலமோ எங்களோட பராக்கிரமோ நீதியோ ஒன்றுமில்லை, உங்க தயவில்லைன்னு எங்களால் வாழ முடியாதப்பா. உங்க தயவனால எங்களை சுகத்தோடு பலத்தோடு எங்களை நடத்தி வந்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் இருபைகளுக்காய் ஆயுள் முழுது ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் இருபைகளுக்காய் ஆயுள் முழுது ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே, ஓ அல்லேலூயா. Thank you Jesus. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 4 மாசத்தை கர்த்தர் நம்ம எவ்வளவா நடத்தி வந்தார். தேவைகள் நெருக்கும் பொழுது, பலவீனம் வரும் பொழுது, ஆபத்துகள் வரும் பொழுது, சங்கடங்கள் வரும் பொழுது தேவன் தம்முடைய அன்பின் கரத்தினால நம்மளை தாங்கி வந்தார். எம்மட்டும் நம்மளை தாங்கி வந்திருக்கிறார். 4 மாசத்தை கடந்து வந்துட்டோம். 5வது மாசத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம். அவரை உயர்த்துவதற்கு, அவரை பாடுவதற்கு, ஆண்டவருக்கு ஏதாவது செலுத்தி பணமோ காசையோ கொடுத்து அவரை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. தாவீது சொல்கிறார், கர்த்தருக்கு செய்த நன்மைக்கு பதிலாக என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்னாலும் அவரை தொழுது கொள்ளுவேன். அவரை தொழுது கொள்ளுகிற தவிர
ஆண்டவருக்கு நாம் நன்மையை நமக்கு செய்த நன்மைக்கு நமக்கு செய்த நிறைய உபகாரங்களுக்கு நம்ம எதுவுமே செலுத்த முடியாது. ஆண்டவர் எதிர்பார்க்க என்ன தெரியுங்களா? உண்மையான ஒரு ஆராதனை, ஒரு ஃபெய்த்ஃபுல்லான ஆராதனை, ஒரு டெடிகேஷனான ஆராதனை. இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னது? பரிசுத்தமாக இருக்கணும், அவருக்கு உண்மையாக இருக்கணும், அவருக்கு உத்தமமாக இருக்கணும், உண்மையாக ஆண்டவர் ஆராதிக்கணும், உண்மையாக அவரை சேவிக்கணும். இது செஞ்சுட்டா இந்த பூமியில் நமக்கு எந்த குறையுமே இல்லாமல் நம்ம நடத்த ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. நம்ம இன்னொரு பாடலை கூட பாடப்போகிறோம். அவருடைய கிருபை மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஆமென். அந்த கிருபை இரக்கமோ பாருங்க, எத்தனை தலைமுறை வந்து போனாலும், எத்தனை மனிதர்கள் உலகத்துடைய சூழ்நிலை மாறி போனாலும் நமக்கு பாராட்டின கிருபை இன்னும் மாறாததா இருக்கிறது. ஆமென். அந்த கிருபை மாறாததா இருக்கு. அதனால தான் அந்த கிருபைக்குள்ள சுகம் இருக்குது, அந்த கிருபைக்குள்ள ஆரோக்கியம் இருக்குது, அந்த கிருபைக்குள்ள தேவ தயவு இருக்குது, அந்த கிருபைக்குள்ள நன்மைகள் இருக்கிறது, அந்த கிருபைக்குள்ள மேன்மைகள் இருக்கிறது, அந்த கிருபைக்குள்ள உயர்வுகள் இருக்கிறது. நிறைய சொல்ல அந்த கிருபைக்குள்ள, அந்த வார்த்தைக்குள்ள ஏராளமான ஒரு மனுஷனை உயர்த்துவது, ஒரு மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது, ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்வது, ஒரு மனுஷனை விடுதலையாக்குவது எல்லாமே கிருபை தான். அந்த கிருபைக்குள்ள கர்த்தர் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த கிருபைங்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள்ள கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த கிருபை ஆண்டவரே எவ்வளவு கிருபை நம்ம கொடுத்திருக்கிறார், எத்தனை கிருபை. அதனால்தான் பழைய ஏற்பாட்டில் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லி, கிருபையை வேஸ்ட் பண்ணாதபடி தேவன் செய்த நன்மை நினைத்து இந்த பாடலை நம்ம உணர்ந்து பாடி தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆமென். நல்ல கைகளை தட்டி பாடி ஜீசஸ் லோர்ட். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற சொல்ல. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்வில். அல்ல கைகளை தட்டி சத்தமா அவர் கிருபை அவர் மாறாது என்ற வாழ்விலே. மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. யெகோவாசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர்,
யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். நல்ல கைகளை தட்டி. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் மலைகள் விலகி போனாலும் ராஜாவே பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் எல்லாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மேன்மையானவர், யெகோவா ராப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ராபா எந்தன் மெய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் வேந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்வில். என்னை விட்டு விலகாத, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். சொல்லலாமா? என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 2-3 மாதத்துக்கு முன்னாடி காரைக்காலில் ஒரு யூத் மீட்டிங்காக போயிருக்கும் பொழுது, நாங்கள் பக்கம் இருந்த ஹோட்டலில் ஒரு பள்ளிவாசல் இருந்துச்சு. ஒரு சின்ன கேதரிங், பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர். அப்போ நாங்கள் இங்கேருந்து கிட்டத்தட்ட அந்த சிக்னல் பக்கத்தில் தான் நாங்கள் தங்கிற ஹோட்டல். இவங்க இங்கே பாடுறது, இவங்க இந்த மசூதியில் ஒரு சின்ன பசங்க, கொஞ்சம் பெரிய ஆட்கு, கொஞ்சம் 2-3 மினிட் லேடிஸு, இந்த ட்ரம் அடிச்சுட்டு பாடுற சத்தம். நாங்கள் ரூமில் 3வது மாடியில் இருக்கிற எங்களுக்கு அங்கே சத்தம் கேட்குது. நாங்கள் இறங்கி டீ சாப்பிட்றக்கா வந்து பார்த்தா ஒரு 10 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த சின்ன இதை வச்சு அடித்து பாடுறத பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு சத்தமாக பாடுறாங்க. அதை விட நம்முடைய தேவன் எவ்வளவு பேன்மை உள்ளவர். நல்ல 10 நரம்பு வீணன்னு சொல்கிறார் அந்த விரலை. இந்த கையை நல்லா தட்டணுமா, ஃபிசிக்கலாகவே இந்த கையை நல்லா அந்த நர்வ்ஸ் நம்ம தட்டினாம ஹார்ட் அட்டாக் வராதாம்மா. தெரியுமா உங்களுக்கு? ஹார்ட் அட்டாக். அதனால தான் ஆண்டவர் அந்த காலத்திலேயே நல்லா கையை தட்டி பாட சொன்னார். இந்த கையை தட்டி பாடுறதுல அவ்வளவு ஒரு பெரிய பலன் இருக்குது. நிறைய பேர் கை தட்டுறதில்லை.
தூக்கமயமாக 9:30 மணிக்கு தூக்க மயக்கமாக இருக்கிறீங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. 8 மணிக்கு சர்வீஸ்னாலும் தூங்குறீங்க, 9:30 மணிக்கு சர்வீஸ்னாலும் தூங்குறீங்க, மதியானம் 12 மணிக்கு வச்சாலும் தூங்குறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. தேவ சமத்தில் வந்தால் உற்சாகமாக இருக்கணும், நல்ல எந்தமாக இருக்கணும். நல்ல கைகளை தட்டி பாருங்கள். உங்களுக்கு அந்த கட்டுலாம், அந்த டிப்ரெஷன், அந்த நிறைய விஷயங்கள் எல்லாம் உடஞ்சி வெளியே அந்த பாண்டேஜில் பிரேக் ஆகும். ஆண்டவரை துதிக்கிறதுலாங்க ஒரு பெரிய ரகசியம். ஆண்டவரை நெருக்கமாக ஆராதிக்கிற ஒரு பெரிய ஆண்டவரை துதியின் வாசல்களோடு கூட நீங்கள் உள்ளே வரும்பொழுது தாவீது சொல்றார், வாசல்களோடு துதிகளோடு கூட பிரவேசிக்கணுமா. அப்படி ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது உங்கள் மைண்ட் எங்கேயுமே இருக்கக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். அந்த வார்த்தை மேலே கவனமாக இருக்கணும். அந்த மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கு நிலை பெயர்ந்து போனாலும், என் கிருபை மாத்துனக்கு மாறாதுன்னு ஆண்டவர் சொல்லிக்கிறார். அந்த கிருபை மாறிச்சுன்னா என்னைக்கும் நமக்கு அடக்காராதன பரலோகமேன்னு சொந்தமே பாடியிருப்போம். ஆனால் பாருங்கள், நமக்கு அந்த கிருபை மாறாது இருக்கிறனால தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இங்கே ஜீவனை தரார், ஒவ்வொரு நாளும் பலத்தை தரார், ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் தரார். நம்முடைய தேவைகள் பாருங்கள், இந்த 3 நாள் தண்ணி மாதிரி செலவு, என்ன பண்ணுறேன்னே எங்களுக்கு தெரியல, எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் பாருங்கள், ஆண்டவுடைய கிருபை அற்புதமாக அந்த காரியத்தை நாங்கள் போய் கணக்கு போட்டால் ஆச்சரியமாக இருக்குது. 3 நாளைக்கு இவ்வளோ செலவா, நீ அடுத்த வருஷம் 7 நாள் வச்சா லட்சக்கணக்கில் ஆகுமே. இருந்தாலும் கர்த்தர் பாருங்க, அந்த கிருபை நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்துறாரு, அதிசயமாக நடத்துறாரு, ஆச்சரியமாக நடத்துறாரு. அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் நமக்கு இருந்துச்சுன்னா போதும், எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டாருங்க, எந்த சூழ்நிலையும் ஆண்டவனை விலக மாட்டார். ஆனால் ஒன்னே ஒன்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை உயர்த்தணும். அதிலே சொல்லுங்க. அப்படி உயர்த்தும் பொழுதுதான் தேவன் நம் துதியிலே மத்தியில் வாசம் பண்ணுவாரா. ஆண்டவர் அவர் நடுவிலே அவர் வாசம் பண்ணார். நான் உங்கள் நடுவிலே அப்படின்னா கணவன் மனைவிக்கு நடுவில் அவர் உலாவுவார். நான் உங்கள் நடுவிலே அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் பேரண்ட்ஸ் அவங்க நடுவிலே உலாவுறாரு. உங்கள் நடுவிலே அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் பெண்கள், இந்த பக்கம் ஆண்கள் நடுவிலே உலாவுறாரு. சபையில, குடும்பத்தில், உங்க வீட்டுக்குள்ள உலாவுறாரு. அப்படி ஆண்டவங்க நடுவிலே உலாவும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இவருடைய இருதயமோ வெறும் வாயினாலதான் துதிக்கிறாங்க, இவருடைய இருதயமோ எனக்கு தூரமா இருக்குதுங்கிற ஆண்டவர். பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஆராதனை அடிக்கடி நான் சொல்லுகிற காரியம், 2 தூதர்கள் அந்த வாசல் நின்று இருப்பாங்க. நீங்க உள்ள வந்த நிமிஷங்கள் இருந்து கடைசி ஆராதனை முடிச்சு நீங்க வெளியே போகிற வரைக்கும் தூதர்களை வாட்ச் பண்ணுவாங்க. நீ எந்த அளவுக்கு கமிட்மெண்ட்டா ஆராதிக்கிறீங்க, கமிட்மெண்ட்டா ஆண்டரை வர்ஷிப் பண்றீங்க, கமிட்மெண்ட்டா தேவனை எப்படி துதிக்கிறீங்க, நம்ம எந்த நிலைப்பாடுல உட்கார்ந்துட்டு இருக்கோம், நம்ம மைண்ட் எங்க இருக்குது, நம்முடைய யோசனை எங்க இருக்குது, நம்முடைய ஆத்துமா எங்க இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, ஆண்டவரே இந்த எபினேசர் வெள்ளையும் சொல்லையும் போட்டு பாட்டு பாடுறான், ஆனால் மனசுக்குள்ளார வேற எதையும் யோசிச்சுட்டு இருக்கிறான், இவன் ஆராதனை ஏற்றுக்கொள்ளாதீங்கன்னு சொல்லுவார். அதே மாதிரி உங்கள் ஒவ்வொருவருடைய பேரையும் ஆண்டவர் எழுதி வச்சு ஆண்டவர்கிட்ட போய் தூதர்கள் சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப உண்மையாக ஆராதிச்சாங்க, இந்த வாரத்தில் இந்த கிருபை கொஞ்சம் கூட்டி கொடுங்க ஆண்டவரே. இந்த மகள் உண்மையாக ஆராதிச்சாங்க, அதனால் இந்த வாரத்தில் வியாழக்கிழமை ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, இப்பவே அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்துருவாரு. சனிக்கிழமை ஒரு பெரிய தேவை இருக்கும், ஒரு பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது, அந்த ப்ராப்ளம் தப்பிக்கிறதுக்கு இப்பவே அந்த கிருபையை கொடுத்துருங்கன்னு சொல்லி நம்ம துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அந்த தேவ தயவு நம்மளை மூட ஆரம்பிக்கும். அதனால ஆராதனை மாத்திரம் உங்க முழு பலம் இருக்கணும். ஆண்டவர் சொல்ல முதல் கட்டளை என்ன தெரியுமா? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவும் முழு பலம். 3மே முழுசுதான், எங்கேயுமே ஆஃப் இல்லை, எங்கேயுமே பாதி இல்லை. நீங்க ஆராதிச்சா முழுசா ஆராதிக்கணும், ஜெபிச்சா முழுசா ஆராதிக்கணும், நீங்க வேதத்தை வாசா முழுசா ஜெபிக்கணும், ஊழியம் செஞ்சா முழுசா செய்யணும், எல்லாமே முழுசா செஞ்சாதான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அப்ப நம்ம ஆராதனையும் அப்படிதான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அதனால இந்த பாடலை நம்ம திரும்ப பாடம் நல்ல கைகளை தட்டி நல்ல ஆவில நிறைஞ்சு அந்த வார்த்தை உணர்ந்து பாடுங்க. யெகோவா நிசி, யெகோவா ராஃபா, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை சிநேகிக்கிற சிநேகிதர் என்ற பாடல், அந்த நல்ல ஒரு அற்புதமான பாடல். நல்ல கைகளை தட்டி சந்தோஷமா பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை
அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாது, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. ஏகோவானிசி ஏகோவானிசி எந்த ஜெயமானவர், ஏகோவா சம்மா என்னோடு இருப்பவர். ஏகோவானிசி எந்த ஜெயமானவர், ஏகோவா சம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராப்பா எந்த சுகமானவர், யெகோவா ராப்பா மாணவர். என் வாழ்வில் என்ன என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் என்ன என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம். அந்த வார்த்தை மாத்த திரும்ப திரும்ப ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாதே, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. எல்லாம் சத்தமா கைகளை தட்டி அவர் கிருபை. ஓ ஆமென். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. 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 கடைசியாக அவர் கிருபை அவர் இரக்கம் ஓ மாறாது மாறாதே. மாறாத கிருபை மாறாத தயவு மாறாத அன்பு உம்மை ஆராதிக்கிறோம்.
எல்லா கைகளை தட்டி ஆண்டவருடைய அபிஷேகத்திலிருந்து அந்த கிருபை நினைத்து, அப்பா உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி. ஓ ரபகபதுனா பரஷதலகதுனா பரகபா, கிருபைக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி. நல்லவரே உம்முடைய கிருபை, வல்லவரே உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு. ரபதுனா பரஷதலதுனா ஹந்தரகமதுனா பரா ரிபலகமதுடகதர கபலா ரப கந்தர ஹபர ஷிகதரகதுடமா. கிருபைக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி. ஓ நன்றி, உமக்கு நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம் நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. அவர் நல்லவர். இயேசுவை போல ஒரு நல்லவர் யார் அந்த உலகத்தில் இல்லை. கணவனுடைய அன்பை காட்டிலும் மேலான அன்பு, தாயின் அன்பை காட்டிலும் மேலான அன்பு, பிள்ளைகள் அன்பை காட்டிலும் மேலான அன்பு, உலக சிநேகிதர் அன்பை காட்டிலும் மேலான அன்பு. அவர் அன்புதான் என்றைக்கும் மாறாதது. அவர் இரக்கம்தான் நமக்கு என்றைக்கும் மாறாதது. எல்லாம் நம்மளை விட்டு கடந்து போகும், எல்லா அன்பு ஒரு நாள் மாறி போகும். ஆனால் தகப்பன் அன்பு ஒரு நாளும் மாறாது. இந்த 4 மாதங்கள் கர்த்தர் உங்களை, என்னை கர்த்தர் ஜீவனோடு சுகத்தோடு தனிமையா இருக்கும் பொழுது, யார் இல்லாத நேரத்தில் அவருடைய கிருபைக்குள்ள மூடி மறைத்திருக்கிறார். அவருடைய கண்மலை சட்டைக்குள்ள மறைத்திருக்கிறார். தீங்கு நாள் நம்மளை ஒரு சேதம் வராதபடி கர்த்தரை பாதுகாத்திருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்திற்காக நன்றி ராஜா, நன்றி. அப்படியே எழுந்து நின்று சில நிமிஷங்கள் ஆண்டவரை உயர்த்த போறோம். இந்த 4 மாதங்கள் உங்களை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய தொழில் வேலைகள், போக்குவரத்து, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் பாதுகாத்து 2 கைகளை உயர்த்தி ஆண்டவர் கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் செய்த நன்மைகள் நினைத்து ஆண்டவர் உயர்த்தி, ஆண்டவர் நீங்கள் செய்த நன்மைகள் எவ்வளவு அப்பா, நீங்கள் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நடத்தி வந்த இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் நடத்தி வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த குடும்பத்தை, எங்களுடைய பிள்ளைகளை இம்மட்டும் நடத்தி வந்த அந்த கிருபைக்காக எத்தனையோ சிக்கல்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ காரியங்கள் நம்முடைய சூழ்ந்த பொழுது கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மளை பாதுகாத்திருக்கிறாரு, நம்ம நடத்தி வந்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு கண்களை உயர்த்தி சத்தமாக ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்றீங்களா? சத்தமாக ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்றீங்களா? அவர் செய்த நன்மைகள் நினைத்து, அப்பா அப்பா நீங்கள் செய்த அந்த 4 மாதம் எனக்கு பாராட்டின கிருபை, என் குடும்பத்துக்கு பாராட்டின கிருபை, என் பிள்ளைகளுக்கு பாராட்டின கிருபை, அப்பா இம்மட்டும் நடத்தி வந்த கிருபை, அதற்காக நன்றி 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 என்று சொல்லி வாய்களை திறந்து அந்நிய பாஷையினால, துதிகளினாலும் வார்த்தையினால கர்த்தரை உயர்த்தலாமா? ஓ, இந்த வருஷத்தை தொடங்கின எத்தனையோ பேர் இல்லை, இந்த வருஷத்தை தொடங்கின எத்தனையோ பேர் இல்லை. அன்பு சகோதரி சகோதரர், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இந்த வருஷத்தை தொடங்க எத்தனையோ பேர் இல்லாம போயிட்டாங்க. கர்த்தர் இன்னைக்கு ஜீவனை தந்திருக்கிறார்னா, இரக்கம் தந்திருக்கிறார்னா அவருடைய தயவுதான். அப்படி இல்ல நம்மளால வாழ முடியாது, அவர் இல்ல நம்ம இன்னைக்கு இருக்க முடியாது. நன்றி. ஓ விலாபிலோ உம்மை ஆராதிக்கிறோம் நேசரே, உங்க பாதத்தை பணிகிறோம். உங்க பிரசன்னமே, உங்க தயவே, எங்கள் உயிரே உம்மை ஆராதிக்கிறோம். உம் வல்ல செயல்கள் நீனைத்து உள்ளமே பொங்குதை. சத்தமா 2 கை உயர்த்தி, உம் வல்ல செயல்கள்
Thank you, Lord. அவரை பார்த்து சத்தமா நல்லவரே, நல்லவரே, ஜீசஸ் Lord. நன்றி ஆண்டவர் பார்க்கிறாருங்க உண்மையா. கமா நல்லவரே, நன்றி. ரெண்டு கருத்து நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. நல்லவரே சத்தமா, நல்லவரே, வல்லவரே, அப்பா இயேசுவே, ஆராதனை வல்ல செயல். Thank you, Appa. Thank you, Appa. Thank you, Jesus. Thank you, thank you, thank you, thank you, Spirit of God. Imama mama ragabalashe. Oh, nallavare. ராஜாவே நல்லவன் இயேசுவே, சத்தமா நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை, நல்லவரே, praise, hallelujah, ஆராதனை, ஆராதனை. நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு பலத்த நன்றி சொல்லலாமா? என் உயிரோடு பாதுகாத்தீரே, என் ஜீவனை தந்தீரே, என் தேவையை சந்தித்தீரே, நான் வெக்கப்பட்டு போகாது நடத்தி வந்தீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ராபா ஷாபா காபா தூடா பாலா தூடா பாலா காதா ரகா ராபா ரகா ரிபா லாபா தூடா பாராகா சந்தா ரகா தூடா பாரா காதா நாம். Thanks, 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 thanks. Million thanks, million thanks, million thanks, million thanks, million thanks. Oh, நன்றி 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 நன்றி. ராபா காபா தூடா பாரா ஷாதா லாதா ரகா தூடா பாரா. Thank you அப்பா, thank you அப்பா. ஆத்துமாவை நன்றி சொல்லு. Hallelujah, hallelujah, hallelujah. தாவீது சொல்லுகிறார், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லுகிறார். அப்படி ஆண்டவர் செய்த நன்மை நினைத்து தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி தேவனை பாடி ஆராதிக்கலாம். ஜீசஸ், ஹalleluya. எல்லா கைகளை தட்டி தேவனை ஆராதிக்கலாமா? உற்சாகமா, சந்தோஷத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை
ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, ராஜாவே படுகுழியிலே படுகுழியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆமே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை சபா கபா ரூடா வாரா ரூடா வாரா ரூடா மாலா ரூடா வாலா உரிபாலக வாலாலலா. நானெல்லாம் நன்மைகளால் திருப்தியா. சொல்லுங்க சொல்லுங்க. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். சபா கபா ரூடா வாரா ஒரு நாளும் மறவாரே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இதுவரை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே. ஓ, இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவர். அவர் நல்லவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர். நல்லவரே உம்மை ஆராதிக்கிறேன். மாறாதவர் இயேசு நல்லவர். இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த புதிய மாசத்துக்கு தேவையான தேவா. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும். இந்த மாசத்துல குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுடன் நிறைவாக்க போகிறார். என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா. சொல்லுங்க சொல்லுங்க. நல்ல கைகளை தட்டி இந்த மே மாசத்துல ஆவியான வல்லமை ஆவியான வல்லமை ஆவியான வல்லமை அபிஷேகத்தின் நிறைவு அபிஷேகத்தின் நிறைவு. ஓ தேவ மகிமையுள்ள பிரசன்னம். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும்.
வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. சொல்லுங்க, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும், கண்ணீருக்கு பதிலாக. அப்பா அப்பா அப்பா, glory 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 தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்துக்குள் என்னை நடக்கும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். உச்சிடுமே உமல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. கிருபை தாங்கப்பா, கிருபை ஆராதிக்கிற பிள்ளைகள் மேல கிருபை 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 கிருபை. இப்ப ஒரு ஸ்பெஷல் கிருபை இந்த மே மாசத்துல, இந்த மே மாதத்துல. ஓ கிருபை கிருபை சூடட்டும். விலகாத கிருபை, மாறாத கிருபை, அன்பின் கிருபை, நடத்துகிற கிருபை, பலத்தின் கிருபை, ஆவியான அபிஷேகத்தின் கிருபை இப்பவே ராபா தூடா பாரா ஷதா ராகா தூடா பாரா கபாரா. வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகத்தின் ஆவியானவர் நல்ல வாயில திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. ஒரு புதிய பலன் உங்க மேல இறங்கி வருகிறது, ஒரு புதிய பலன் இறங்கி வருகிறது, ஒரு புது அனாயிட்டிங், நியூ அனாயிட்டிங், நியூ அனாயிட்டிங், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம். ராபா காபா பாபா லாஷே ராகா ராகா. குறைவுகள் விலகி போகிறது, நிறைவானது வரும்பொழுது, நிறைவானது வரும்பொழுது குறைவுகள் விலகி போகும். ஓ நிறைவுகள் நிறைவுகள் நிறைவுகளால 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 நிறைவே 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 நிறைவே. ஆவியான நிறைவு, ஆவியான நிறைவு. வெட்கத்திற்கு பதிலாக, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான நன்மை. ஓ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆவியானவரே ஆவியானவரே நிரப்புவீராக, நிரப்புவீராக. காலியான பாத்திரங்கள் ஒவ்வொரு நிரப்பப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ராபா பாபா பாபா ஷாதாரா காபா ரிபாலாகா துடாபாரா காபா ரிபாலாகா பா துடாபாரா ஷாதாலாகா துடாபா ரிபாலாகா மரியாந்தாலா துடாபா. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் நமாவ முழுவதும் போதா முழுது மோசேயை உச்சடி நடுவிலே தரிசித்த அதே மகிமை இப்பொழுது உங்களை தொடுகிறது. Everyone receive the fire. ராபா ஷேகாதா ராபா பாபா. மோசேயை சந்தித்த அந்த மகிமை, மோசேயை சந்தித்த அக்கினி, மோசேயை சந்தித்த அக்கினி இப்பொழுது பிள்ளைகளை நிரப்பட்டும், நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தில். ஓ இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆண்டல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆண்டல் கொண்டு உமக்காக எழும்பிட. Hallelujah. Abaka shantara hadudaga dudaga baraga dudaga dara. உமக்கு நன்றி. ரிமமா மலக சந்தரதன ஹதிரக தரக துனக தரக பரபா. மோசேயை கர்த்தர் முட்செடி நடுவிலே சந்தித்த பொழுது கர்த்தர் மோசேயின் வாழ்க்கையே கர்த்தர் மாற்றினார். மோசே தனித்து விடப்பட்டவனாக, துரத்து விடப்பட்டவனாக, தள்ளப்பட்டவனாக, யாரும் தெரியாத வனாந்தரத்தில் ஐயோ நான் தனியா இருக்கிறேனே என்று சொல்லி, யாரும் கேட்க ஆள் இல்லையே என்று சொல்லி வனாந்தரத்திலே அலைந்து கொண்டிருந்த மனுஷன் இந்த மோசே.
யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் முட்செடி நடுவிலே மோசேயை சந்தித்தவுடனே அந்த அழைப்புக்குள்ள காரியங்கள் மாறியதாய் முடிந்தது. அந்த அழைப்புக்குள்ள மோசேயின் எதிர்காலம் இருந்தது. அந்த அழைப்புக்குள்ள மோசேக்கு தேவையான அத்தனை கிருபைகளும் உள்ள இருந்தது. அந்த அழைப்புக்குள்ள மோசேயின் எதிர்காலங்கள் அனைத்தையும் அதுக்குள்ள இருந்தது. இன்றைக்கும் அதே அழைப்பு முட்செடி நடுவிலே ஆவியானவர் உலாவும் பொழுது வெந்து போகாத அக்கினியை காட்சி பார்த்த அன்ற நாள் முதற்கொண்டு மோசேயின் சரித்திரமே 2ஆக மாறினது. அதே போல தேவ ஆலயத்தில் முட்செடி நடுவிலே தோன்றின அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையின் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் தரிசிப்பீரானால், அவரை பார்ப்பீரானால், அவரை கண்டுபிடிப்பீரானால் உடைய எதிர்காலங்கள் மாறும், உடைய சூழ்நிலைகள் மாறும், உடைய பிரச்சனைகள் மாறும், உன் காரியங்கள் மாறும். அவரை சந்தித்த பின்பு மோசேயின் வாழ்க்கை அது மாறினது என்று சொன்னால் இன்றைக்கு உன்னுடைய காலங்களை, எதிர்காலத்தை எல்லாத்தையும் அவரால் மாற்ற முடியும். அவரை சந்தித்த மோசேக்கு பின்பதாக தேவன் மோசேயுடைய சரித்திரத்தையே கர்த்தர் மாற்றினார். ஆராதனை நடுவிலே ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆராதனை நடுவிலே ஆவியாவுடைய பிரசன்னம் அந்த இடத்துல மூழ்கி இருந்திருக்கிறது. அவரை நீங்க சந்திப்பீலானா சூழ்நிலைகளெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். மோசேக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரே பயம். இங்க நான் நிறைய ஆவியில பார்க்கிறேன், நிறைய பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி யோசிக்கிறீங்க. என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குது, எதிர்காலம் என்னவாகும், எதிர்காலம் என்னவா மாறும், நான் எப்படி எதிர்காலத்தை நான் தொடங்க போகிறேன், எப்படி முடிக்க போகிறேன், என் குடும்ப சூழ்நிலை இப்படி, எங்க அப்பா இப்படி இருக்கிறாங்க, எங்க அம்மா இப்படி இருக்கிறாங்க, என்னை சுற்றி இப்படி இருக்கிறது, நான் என்ன செய்வேன். எதிர்காலம் இருட்டோட கண்ணை மூடினா ஒரே இருட்டை போல இந்த இடத்துல சில வாலிப பிள்ளைகள் அழுகிறதை ஆவியானவர் பார்க்கிறார். கர்த்தர் மோசேயை சந்தித்தது போல இன்றைக்கு கர்த்தரை சந்திக்கிறார். உன் எதிர்காலத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். உன் சூழ்நிலைகளை அவர் மாற்ற போகிறார். தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். உன்னை தாங்குகிற, உன்னை நேசிக்கிற, நீ தாயின் கருவிலே உருவாக்கும் என்பதாக எதிர்காலங்களை உள்ளம் கையில வரைந்திருக்கிற ஆண்டவர் இந்த ஆலயத்தின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். மோசேயை மாற்றினவர் உன்னையும் மாற்றுவார். தாவீது காடுகள்ல அப்பா அம்மாவால கைவிடப்பட்டவனாக, அவங்க அப்பா தாவீது வீட்டுக்குள்ள வச்சு பார்ப்பதற்கு கூட வேண்டாம் என்று சொல்லி சாப்பாடை கொடுத்து, நீ காலையில எந்திரிச்சோடனே வனாந்தரத்துக்கு போ, ஆடுகளை மேய்க்க போ என்று சொல்லி தாவீதை, துரத்தப்பட்ட தாவீதை தேடிதான் கர்த்தர் வனாந்தரத்துக்குள்ள இயேசு இறங்கி வந்தார். என் தாசனாக தாவீதை கண்டுபிடித்தே, அதே போல இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் உன்னை கர்த்தர் கண்டுபிடித்திருக்கிறார். நீ எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளை கர்த்தர் கொண்டு வந்த காரணம் என்ன தெரியுமா? உன்னை கண்டுபிடித்திருக்கிறார். உன்னை உயர்த்த போகிறார், உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். நீ எங்கேயோ வாழ வேண்டிய உன்னை கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வந்தது பரிசுத்த ஸ்தலத்தில் உன்னை அபிஷேகம் பண்ண வேண்டும். தள்ளப்பட்டவனை போல நீ இருக்கிறாய், தள்ளப்பட்டவனை போல இந்த இடத்துல வந்திருக்கிறாய். ஆனால் உன்னை தான் இயேசு நேசிக்கிறார். இயேசு உன்னை தான் அதிகமாய் நேசிக்கிறார். மகளே, உன்னை தான் இயேசு சந்திக்கும்படி வந்திருக்கிறார். ஓ நன்றி, உமக்கு நன்றி. கண்ணீரால் நன்றி சொல்கிறே தேவா,
கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறே தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி ஓ தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. பரிசுத்த பிதாவே, இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவேளை தகப்பனே, என் சபையாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 4 மாதங்கள் கர்த்தரை சுகமாய் பலமாய் ஆரோக்கியமாய் மட்டுமா நடத்தி வந்த இந்த மேலான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வந்து தேவன் தம்முடைய நாமத்தை முற்றிலுமாக மகிமைப்படுத்தும். ஆசீர்வதிங்க.